Daily. Taste the Daily. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். இருக்காங்க பார்த்தீங்கன்னா வனத்துறையில் அதிகாரிகள், இதெல்லாம் வந்து வட இந்திய கும்பல். இந்த கும்பலை விரட்டி அடித்தா தான் வனத்துறை உருப்படும். அத்தனை ஊழல் எல்லாமே இவங்களால தான் நடக்குது. இந்த ஒரு தவறுக்காக பொன்முடி அவர்கள் இவர்கள் எல்லாம் பணியிடை நீக்கம் செல்ல வேணும், இல்லாட்டி இடமாற்றம் பண்ண வேண்டும். வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் தூக்கி அடிக்கணும். சார் அவர் சொன்ன விஷயம் சார், இப்போ வந்து சொன்னதே தப்பு. தெய்வானி அன்னைக்கு லைசன்ஸ் இல்லைன்னு அவங்க வந்து லைசன்ஸ் இல்லைன்னா கொடுத்துருக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீ ஏன் கொடுக்கல? 2018 உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு தற்காலிகமாக லைசன்ஸ் கொடுத்து விடு. நீ ஏன் கொடுக்கல? இது சம்பந்தமா HRNC டிபார்ட்மெண்ட் பேசி இது மாதிரி தான் இல்ல HRNC ஒழுங்கா பாத்துக்கல. அவங்க லைசன்ஸ் எல்லாம் வச்சுட்டா அவங்க மேல போக சொல்றாரு. யானை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்? வனத்துறை தான். யானை குளிப்பாட்ட ஷவர் இருக்க வேண்டும். வனத்தில் ஷவர் உள்ள குளிக்குது யானை. இல்லாத முட்டாள்தனமான விஷயங்கள். யானைக்கு அங்குசம் உபயோகப்படுத்த, அங்குசம்ங்கிறது சொல் பேச்சு கேட்கணும். இவன் 70 கிலோ, அது 4000 கிலோ இல்லை 6000 கிலோ. அது சொல் பேச்சு கேட்கணும். ஏதாவது ஒரு இருக்கணும். முக்கியமாக அந்த குக்கியை போட்டு தூக்கணும், டக்கு காலை சீட்டை தூக்கும். அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் டூல் அப்படின்னு, நாட் டார்ச்சரிங். IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் விலங்குகள் நல ஆர்வலர் முரளி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் யானை தெய்வானை தாக்கி பாகனும் கூட இருந்த இன்னொரு நபரும் உயிரிழந்தாங்க. இதனைத் தொடர்ந்து நேற்று வனத்துறை அமைச்சர் பொன்முடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தெய்வானை யானை வந்து அசாமிலேருந்து கொண்டு வரப்பட்ட யானை, அது வந்து வனத்துறை அனுமதி இல்லாமல் அறநிலைத்துறை வந்து கோயிலில் வச்சுருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக வந்து அறநிலைத்துறைகிட்ட வந்து நான் கலந்து பேச போகிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இப்போ நீங்களும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு யானைக்கும் சர்டிஃபிகேட் இருக்கும், அது ப்ராப்பராக இருக்கான்னு தெரியல. அதே போல் வனத்துறை அனுமதி இல்லாமல் அறநிலைத்துறையில் வந்து எப்படி ஒரு யானையை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்காக இருக்குது. சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி இந்த ஒரு யானை மட்டும்தான் இருக்கா, இல்லை நிறைய யானைகள் இருக்கா? கோர்வையாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு சிவகங்கை யானையை எரிச்சு கொண்டாங்க. கிட்டத்தட்ட தெரியும்ல அது என்னாச்சுன்னு. அதாவது யானைக்கு வந்து மேலே ஷெட்டு வந்து மேலே காங்க்ரீட் இருக்கணும், காங்க்ரீட் போடாமல் ஷீட் போட்டாங்க, மெட்டல் ஷீட்டு. அது சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அது கீழே வந்து தேட்ச் ரூஃப், நம்ம வைக்கோல் ரூஃப் ஒன்று போட்டிருக்காங்க. வைக்கலை வச்சு கூரை போட்டு குனிஞ்சிருக்காங்க. ஸோ எங்கேயோ ஷார்ட் ஆகி நெருப்பு பிடிச்சோன்னே அது அப்படியே அந்த கூரை மேலே விழுந்து யானை உள்ளே அந்த யானை எரிஞ்சு பார்த்தோன்னே சொல்லிட்டேன்னா 3rd degree burns. இது தேராதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அடுத்த 2 நாளில் செத்து போச்சு. சாகிற நேரம் பார்த்துருப்பீங்க, அப்படி பாகனுக்கு துதிக்க காய்ச்சி வாடு கூப்பிடும். அதை விட கொடூரமான செயல் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இப்போ இந்த யானை இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிச்சன் சைஸ் தான் இருக்கும் போல இருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே வச்சு அந்த யானையை வச்சுட்டு அந்த யானை கொஞ்சம் கோவப்பட்டால் கூட நீங்கள் போகிறதுக்கு வடையில் எங்கேயாவது போனால் 3 முள் இல்லை 4 முள்ளில் மாட்டிக்குவீங்க, போட்டு அமைக்கிறோம். ஆனால் இது காங்கிரீட் பில்டிங் தான். அதே போல் முன்னாடி கிரில் கேட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுதான் சின்ன ரூம். இவ்வளோ ரூம் வைக்கவே கூடாது. ஒரு ரூல்ஸ் ஒன்று எழுதுனானுங்க, அது ஒரு வீணாக போன ரூல்ஸ் ஒன்று. கேப்டிவ் எலிஃபண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2011. இது எழுதுன யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டாவும் இந்த மேனகா காந்தி கும்பலும். இதுங்களுக்கு நாயே ஒழுங்காக தெரியாது. உண்மையாக சொன்னால் நாயே உண்மையாக தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தெருவில் நாய் இருக்கலாமா? தெருவில் அது நாய் இருக்கனால அந்த நாய்களுக்கு அவ்வளோ கொடுமை கொடூரம். என்ன ஆனால் இல்லை, நாய்களுக்கு சோறு போடுறோம். நீங்கள் போடுறது 5% நாய் தான், 95% நாய்க்கு சோறு கிடையாது. ஆனால் அந்த கொடுமையை பண்ணிக்கிட்டு இந்த நாய்களுக்கு ஆதரவாக காமிக்கணும், எல்லாத்துக்கும் பப்ளிசிட்டி. நான் வந்து கருணை உள்ளம் பட்டவன், இல்லை நாய்களுக்கு சோறை போட்டுக்கிட்டு ஏதோ சொர்க்கத்துக்கு நேராக போகிற மாதிரி அந்த கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு அந்த நாயையும் கொடுமைப்படுத்தி, அதனால் தமிழ்நாட்டில் 8 லட்சம் பேர் நாய் கடிப்படுறாங்க வருஷத்துக்கு. என்ன அதில் வந்து ஒரு 50,000 பேர் ரேபீஸில் செத்து போகிறாங்க. அது தவிர ஆக்சிடென்ட், பைக் விரட்டி, பைக்லேருந்து விழுந்து கிளவிகள் பசங்க எல்லாம் நிறைய பேர் சாகுறாங்க, அடிபட்டு இது போகிறாங்க. இத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கிறத ஒரு வந்து இதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கும்பல். அப்படின்னா மிருக நலம் என்பது அவர்களுக்கு தெரியாது. தே வரிட் அபவுட் அனிமல் ரைட்ஸ். நாய் உயிரோடு இருக்கணும், அது ரைட்ஸ், அனிமல் ரைட். அனிமல் வெல்ஃபேர்ங்கிறது அந்த நாய் நல்லா இருக்கணும். அந்த நாய் நல்லா இருக்குங்கிற எங்களுக்கு இதேமே கிடையாது. ஏன்னா அதில் வந்து நிறைய பணம் வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாய் தலையிலையும் கிட்டத்தட்ட 5000 ரூபா இருக்குது. அதில் வந்து 2500 ரூபா கருத்தடைக்கு. அந்த நாய் யாராவது கடிச்சுன்னா அதில் ஒரு 2000 ரூபா. என்ன நாய் கணக்கெடுக்கிறேன், நாய்க்கு வந்து என்ன இந்த தடுப்பூசி போடுறேன் அப்படின்னு 5000 ரூபா ஒவ்வொரு நாய் தலையிலையும் இருக்குது. அதனால பெரிய ஊழல் அது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும், பெரிய ஊழல், தெருநாய் ஊழல். ஸோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யானையை பற்றி ஒன்றுமே இல்லை. இந்த யானையும் கோயிலில் இருக்கக்கூடாது, ப்ரைவேட்டில் இருக்கக்கூடாது. ஆயிரக்கணக்காக யானைகள் வந்து வனத்தில் இறந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி எவனுக்கும் கரிசனம் கிடையாது. ஏன்னா அந்த சப்ஜெக்டே எங்களுக்கு புரியாது. வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான யானைகள், 27,000 யானை இருக்குன்னா வருஷத்துக்கு 2700 யானைகள் இறக்கும். அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் கோயிலில் யானை இருக்கக்கூடாது, ப்ரைவேட்டில் யானை இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த அனிமல் ரைட்ஸ் குரூப், ஃபாரின் அனிமல் ரைட்ஸ் குரூப்
அவங்களுக்கு இந்த இந்த புரிதலே கிடையாது. நான் இந்த ரூல்ஸ் வந்து கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போனேன். 2021 போனேன். 2021 போயிட்டு நான் சொன்னேன், இதுக்கு வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யானைப்பாகன், டாக்டர், ஓனர், அப்புறம் ஏதாவது ஒரு என்ஜிஓ, இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை வச்சு யாரெல்லாம் யானை மேலே புரிதல் இருக்கோ அவங்கள வச்சு ஒரு ரூல்ஸ் எழுதுங்க. இந்த ரூல்ஸ் வந்து குப்பையில் போடத்தான் லாயக்குன்னு அவங்க சரி இந்த கோவில் யானைகளை எப்படி பராமரிப்பதுன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எழுதி கொடுத்துட்டாங்க. இதை வந்து இவனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். 2021 விரட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்களால் முடியாது, இது முடிஞ்சதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இதே வனத்துறை இப்போ வந்து ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனா இருந்தார். இப்போ வந்து ஹெட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ், அதாவது ஃபாரஸ்ட்டு வைல்ட் லைஃப் எல்லாத்துக்கும் அவர் தலைவர் ஆகிட்டார். அவர் தான் பதில் போடுறாரு, இந்த மாதிரி ஒரு கேவலமான பதில். நானும் ஓகே பார்த்துக்கலாம். எனக்கு இவங்க ஏதாவது தப்பு பண்ணால் தான் அவங்களை பிடிக்கணும். ஆனால் அது வரைக்கும் பிடிக்க முடியாது, அப்போ தான் கோர்ட்டும் கேட்கும். ஸோ அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தருணத்துக்கு. ஒரு யானை எரிச்சு கொண்டுட்டானுங்க, இன்னொரு யானை இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த யானைக்கு வந்து தவறே கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து அந்த ஒருத்தர் ரிலேட்டிவ் வந்திருக்கான், அவனுங்க எப்பயுமே வந்தாலும் வந்து வீட்டு செல்ஃபியெல்லாம் எடுப்பானான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், அவர் வந்து கொஞ்சம் தண்ணி கிண்ணி போட்டு வந்திருப்பான், கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். வந்து தட்டி பிடிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்குறது. சில நேரங்களில் இப்போ நான் வந்து இப்போ நம்ம ரெண்டு ஃப்ரெண்டாக இருக்கோம், என் ஃப்ரெண்டு வந்து உங்களை கட்டி பிடிக்கலாமா, நான் கட்டி பிடித்தா நீங்கள் பொறுத்துக்குவீங்க. என் ஃப்ரெண்டு வந்து உங்களை கட்டி பிடித்தா மச்சின் தோலில் காலில் போயே போட்டா நேற்றுக்கு உங்களுக்கு பிடிக்காது, ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க. யானைக்கு பேச தெரியாதுல்ல, அது காமிச்சிருச்சு. துதிக்கையில் ஓங்கி அடித்தோன்னே மண்டை பொழந்து கீழே வந்து இறந்துட்டான் அவன். அவையோன்னு சொல்லிட்டு இவன் பாகன் போயிட்டு தடுக்க போகிறான். பாகனை வந்து தள்ளி விடுது. ஏன்னா அவன் வந்து பாகனை அட்டாக் பண்ணுறான்னு சொல்லி பாகனை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு பாகனை தள்ளுது. யானை தள்ளுங்கிறது ஒரு துதிக்கையில் 40,000 தசைகள் இருக்கின்றன ஒரு யானைக்கு. ஸோ லைட்டாக தள்ளினாலே நம்ம கை காலம் உடஞ்சிடும். அது லைட்டாக கொஞ்சம் ஃபோர்ஸாக தள்ளவும் செவத்தில் வச்சு அமுக்கவும் ஒரு எலும்பெல்லாம் உடஞ்சி விழா எலும்பெல்லாம் உடஞ்சிடும் கடவுளில். ஸோ கீழே விழுந்துறாரு. விழுந்தோடனே அவனை போட்டு மிதிக்குது. யாரை? பாகனை இல்லை, அந்த சொந்தக்காரனை போட்டு மிதிக்குது. பாகனை கீழே விழுந்துறான்ல, ஒரு துதிக்கையால் அவனை எழுப்ப பார்க்குது, எந்திரா. ஸோ இதனா யானைக்கு சுய உடம்போடு தான் இருந்திருக்கு. நான் நினச்சேன் லைட்டாக சேர்ந்து பெண் யானைகளுக்கு வந்து ஹீட் வரும். மதம்னா ஆக்ரோஷமான மதம் இல்லையா, ஆன மாதிரி தூக்கி போட்டதா அந்த மாதிரில. இதுக்கும் அந்த ஹீட் பீரியடில், அதாவது கருத்தரிப்பு காலம், நாய்களுக்கு ஹீட் வர முடியுமா, ரத்தப்போக்கெல்லாம் வரும், அந்த மாதிரி ஒரு காலம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் தப்பு பண்ணிட்டான். பட் இவன் வந்து குடிச்சு ஆல்கஹால் குடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. இந்த போதையில் போகிறது, இந்த ஆல்கஹால் வாசமே யானைக்கு பிடிக்காது. இவர் முதல்ல இல்லை, நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க, போட்டு மிதிச்சிருக்கு. சமயபுரம் மசினின்னு அவன் ஆட்டோக்காரனை தூக்கி யானைப்பாகனை போட்டானுங்க. யானைப்பாகனை விரட்டி விட்டு அது ஏஓ பண்ணது, கோயில் ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பண்ண கூத்து. யானைப்பாகனுக்கும் அவனுக்கு சண்டை, யானைப்பாகனை விரட்டி விட்டான் சமயபுரத்தில். ஆட்டோக்காரனை பிடிச்சி அவன் அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பான் யானை, அவனை பாகனா போட்டான். அவன் தண்ணியை போட்டு போயிருக்கான், போட்டு மிதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் முதுமலையில் கொண்டு போய் வச்சாங்க, ஆனமல்ல வச்சா அங்கேயும் ஒருத்தனை போட்டு கொண்டுருச்சு. அது யானை ரொம்ப சென்சிட்டிவான யானை. ஸோ எல்லா யானையும் ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டாவது யானையின் நகங்கள் பார்த்தீங்கன்னா 4 நன்னாங்கு 16 4 காலில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முரணாதார கொஞ்சம் முரட்டாக இருக்கும். அதே இடத்துல 18 20 இருந்துச்சுன்னா அது வந்து சாதுவான யானையாகவும், வீட்டில் இருக்க நாய்கிட்டே நீங்கள் பார்க்கலாம், பூனை சொல்லி பச்செல்லாம் கேட்கும். தெய்வானை யானைக்கு எத்தனை சார்? தேவானை யானைக்கு தெரியல, அது வந்து அதுக்கு 16 மேலே தான் இருந்திருக்கும். ஏன்னா சாஃப்டான யானை, ரொம்ப ஸ்வீட்டான யானை அது. இதுக்கு முன்னாடி யாரையும் கொண்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஐம் நாட் வெரி ஷுவர், தெரியாது. இன்னொரு யானை இருக்குது தெய்வானன்னு. ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நானும் பேசிடுவேன். பட் இந்த யானை பொறுத்த வரைக்கும் அந்த யானை மேலே பிரச்சனை, இது ஒரு ஆக்சிடென்ட், இது வந்து தவறுதலான. ஆனால் இந்த மீனாகாதிக்கு மேலே உடனே வந்துடும். ஏற்கனவே ஒருத்தன் நோட்டீஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஜாய்மாலான்னு ஒரு யானையை வந்து பீட்டா தூக்க பார்த்தான், அதையும் நான் தான் அதை அடுத்து நிறுத்தினேன். அதுவும் அஸ்ஸாம்லேருந்து வந்த யானை தான். அஸ்ஸாம்லேருந்து ஒரு 6 யானை இருக்குது. இந்த 6 யானை கடைசியில் வந்த லாட், அதுக்கப்புறம் யானையே வரல. அதெல்லாம் வந்து 10-15 வருஷம் இருக்கும், அந்த இன்க்ளூடட். ஸோ இதெல்லாம் வந்து சட்டவிரோதமாக வந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிலது வந்து அந்த ஜாய்மாலா யானையெல்லாம் வந்து டீட் இருக்குது, டீடில் வந்து க்ளீனாக எழுதி கொடுத்துருக்கான், நான் வந்து இந்த யானையை வந்து அன்பளிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு. அது இருந்தாலே போதும். இப்போ நேற்று வந்து பொன்முடி பேசுகிறார் அமைச்சர், அவர் இப்போ தான் வந்திருக்காரு. அவர் வந்து அவருக்கு கண்டிப்பாக அது விஷயம் தெரிஞ்சிருக்காரு. விஷயம் தெரிஞ்சுக்காமல் இருக்கையில் அமைதியாக இருக்கிறது உசிதம். என்ன பேசக்கூடாது அந்த விஷயத்த. பக்கத்தில் வந்து பிசிஎஸ்எஃப் சொல்கிறான், சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் சொல்கிறான், ஹெச்ஓஎஃப் சொல்கிறான்னு வளரக்கூடாது. என்ன இவங்களுக்கு வந்து சட்டத்தில் நடக்கிறது எதுவும் தெரியாது, கோர்ட் போடுற ஆர்டரையும் படிக்கிறதில்ல. ரிட் பெட்டிஷன் ஒன்று இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில், ரிட் பெட்டிஷன் சிவில் 743 of 2014. மனப்படம் வரும் எனக்கு. ஏன்னா இதுதான் யானைகள்லாம் வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போட்ட கேஸ் மாதிரி யானைகளே ஒழிக்கணும்னு மேனகாந்தி கும்பல் போட்ட கேஸ் இது. இந்த கேஸில் அப்படியே அது 2014 கேட்டுட்டு வராங்க. கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா, இப்போல்லாம் இந்த கேஸை கண்டுக்கிறதே இல்லை சுப்ரீம் கோர்ட்டு. லாஸ்ட் டைம் வந்து சந்திரசூட் இருந்தார், அவர் வந்து இந்த கேஸை கேட்டுட்டு இதெல்லாம் வந்து கோயில் விஷயம், சமய வழிபாடு, அந்தந்த ஊரில் இருக்கவனுக்கு தான் அந்த யானையை பற்றி தெரியும், நான் டெல்லியில் வந்துட்டு ஆர்டர் போட முடியாது
அவருக்கு உள்ள புரிதல் என்னென்னா, இதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டுக்கு போட்டோம், சபரிமலைக்கு போட்டோம், மக்கள் எதிர்த்து வந்துட்டாங்க, இதுக்கும் பிரச்சனை வரும்னு நல்லா எதிர்பார்க்குறாரு. 2 அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் இந்த கேஸ் நடக்கல 3 சீனியர் கவுன்சில் இன்க்ளூடிங் முகுல் ரோஹித்தியை கொண்டாந்து நிறுத்துவானுங்க. முகுல் ரோஹித்தியெல்லாம் வந்து ஒரு விசிட்டுக்கு ஒரு வாட்டி கோர்ட்டுக்குள்ளே வந்தாருன்னா 50 லட்ச ரூபா. ஸோ ஜட்ஜஸ்க்கே டவுட் வருது, இவனுக்கெல்லாம் மிருக நல ஆர்வலர்கானுங்க, பார்த்தா நாய்க்கு சோறு போட்டுக்கிறேன், இவங்கள்ட்ட எவ்வளோ இந்த காசு எங்கேருந்து வருதுன்னு யோசிக்கிறாங்க. என்ன அந்த யோசனையில் தான் ஜட்ஜஸ் எல்லாம் அந்த கேஸையே ஒழுங்காகவே பார்க்குறது இல்லை. ஏன்னா இது வந்து மோட்டிவேட்டட், இது பெட்டிஷன் இதெல்லாம் வந்து ஒரு அஜெண்டாவோட போடுறாங்க. ஏதோ ஒரு பின்பலம் இருக்கிறது, உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி. அதனால் இந்த கேஸ்லாம் ஒழுங்காக ஸோ அந்த கேஸில் கேட்டுக்கிட்டு வரையில் 2014 கேட்டு 2018 ஒரு ஆர்டர் போடுறாங்க. சரி, நம்ம வந்து எத்தனை யானை இருக்குன்னு முதல்ல கணிக்கணும். இந்தியாவில் ப்ரைவேட்டில் வந்து நிறைய யானை இருக்குது, சிலது வந்து லைசன்ஸோடு இருக்குது. அதாவது பிறந்ததுலேருந்து இங்கேருந்து அதுக்கு ஃபுல்லாக ஜாதகம் இருக்கும். இங்கே பிறந்து இந்த பேசு இப்படி இங்கேருந்து வந்து கேரளாவில் வீடுகளை வச்சுருக்காங்க, அதுக்கெல்லாம் அந்த லைசன்ஸ் ப்ராப்பர் எல்லாத்துக்கும் இல்லை. மொத்தம் 3000 யானை இருந்துச்சு கேப்டிவிட்டியில். அந்த கேஸை ஆரம்பிக்கல. இப்போ என்ன ஒரு 2500 யானை தான் இருக்கும், 500 நாட்டை இறந்துருக்கும். அந்த யானைகளுக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது. இப்போ லைசன்ஸ் வந்து சில யானைகள் வந்து கிட்டத்தட்ட 50% யானைகளுக்கு, 3000 யானை இருந்துச்சுன்னா 1500 யானைக்கு லைசன்ஸ் கிடையாது. இல்லாத கூத்து என்னன்னா, ஒரு யானை இருக்கும் லக்ஷ்மின்னு, அது செத்து போயிடும் 40 வயசில். குட்டி யானை ஒன்றா 20 வயசாக வச்சு இதான் லக்ஷ்மின்றவானுங்க. இந்த மாதிரி நிறைய கூத்து இருக்கு. யானையிலேயே ஆள் மாறாட்டம், அதான் இது அப்படின்னு அந்த வாழைப்பழக்காக தான் அது. அந்த மாதிரி பண்ணி இவனுக்கு வந்து இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அதனால கோர்ட் சொன்னிச்சு, சரி நம்ம முதல்ல ஒழுங்காக கணக்கெடுக்கணும், எத்தனை யானை இருக்குது, அந்த யானைக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கணும். ஸோ ஒரிஜினல் லைசன்ஸ் இல்லைன்னா என்ன, அதுக்கு லைசன்ஸ் இந்த மாதிரி தப்பாக கொண்டாந்துருக்காங்க, கடத்திட்டாங்க, என்னன்னா பரவாயில்ல, டெம்பரரியாக ஒரு லைசன்ஸ் கொடு, இந்த யானைகள் நம்ம அதை வச்சு கணக்கெடுத்துருவோம், ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவோம். ரெக்கார்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இதை விசாரித்து ஆர்டர் போடலாம். இதை சொன்னது 2018 இதே 11th மந்த் 11ஆம் மாதம் தான் நினைக்கிறேன். இது வந்து பிசிசிஎஃப்க்கு தெரிஞ்சு இருக்கணும், ஏதாவது முக்கியமான ஒரு கோர்ட் ஆர்டரு. அப்படி தெரிஞ்சு இல்லாட்டி நான் 2-3 வாட்டி அனுப்பியிருக்கேன் அவங்களுக்கு, அதை சரி அவங்க படிச்சிருக்கணும். அதுவும் படிக்கலைன்னா இவங்களை விட முட்டாளுங்க யாரும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சரி, இப்போ இது தெரியாம தான் நேற்று மினிஸ்டர் வந்து பேசும்போது மினிஸ்டர் பேசுறாரு, நீ தப்பாக எடுத்து கொடுத்தீங்கன்னா தப்பாக தான் பேசுவார் அவர். பக்கத்துல இருந்து யாரும் அவர் இதுவரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இவர் வந்து யார் இவருக்கு இதெல்லாம் சொன்னாங்களோ, இப்போ இருக்காங்க பார்த்தீங்கன்னா வனத்துறையில் அதிகாரிகள், இதெல்லாம் வந்து வட இந்திய கும்பல். இந்த கும்பலை விரட்டி அடித்தா தான் வனத்துறை உருப்படும். அத்தனை ஊழல் எல்லாமே இவங்களால தான் நடக்குது. இந்த ஒரு தவறுக்காக பொன்முடி அவர்கள் இவர்கள் எல்லாம் பணியிடை நீக்கம் செய்ய வேணும், இல்லாட்டி இடமாற்றம் பண்ண வேண்டும், வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் தூக்கி அடிக்கணும். இல்லை சார், அவர் சொன்ன விஷயம் சார், இப்போ வந்து சொன்னதே தப்பு. தெய்வானி அன்னைக்கு லைசன்ஸ் இல்லைன்னு அவங்க வந்து லைசன்ஸ் இல்லைன்னா கொடுத்துருக்க வேண்டியது உன் பொறுப்பு, நீ ஏன் கொடுக்கல? 2018 உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, தற்காலிகமாக லைசன்ஸ் கொடுத்து விடு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு. கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்காம வச்சிருக்க? இது சம்பந்தமா HRNC டிபார்ட்மெண்ட் பேசி இது மாதிரி தான் முடியும். இல்லை HRNC ஒழுங்கா பார்த்துக்கல, அவங்க லைசன்ஸ்லாம் வச்சுட்டா அவங்க மேல குறை சொல்றாரு. யானை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்? வனத்துறை தான். முடிஞ்சு போச்சு. அவன் HRNC வாங்கி வச்சிருக்கான். என்ன, அவன் கோயிலுக்காக அது ஒரு அங்கமாக ஒரு சிலை இருக்க மாதிரி அது ஒரு இது இருக்குது, வழிபாடு பண்ணுறாங்க மக்கள். சரி, இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து இப்போ வந்து பாகிஸ்தான் நாடுகள்லையும் யானை இருந்துச்சு, நேபாளையும் இருக்குது, பங்களா எல்லாம் இருந்தது. யானை இல்லாமல் போச்சு, இப்போ அழிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தான் அதை வழிபடுறோம். அந்த பயத்தினால அதை வந்து அப்பன் கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதையாக ஒரு பக்தியாக அது மேலே ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் இத்தனை யானை இருக்குது. இல்லைன்னா இங்கேயும் யானை அழிஞ்சிருக்கும். ஸோ அந்த புரிதல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா கோயிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா வனத்தில் போய் இந்த யானை நீ இவ்வளோ க்ளோஸாக பார்க்க முடியாது, ஆசீர்வாதம் வாங்க முடியாது, எல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு குழந்தைக்கு நீங்கள் யானையை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால், அந்த விழிப்புணர்வு வேண்டும் என்றால், அதுக்கு ஒரு படிப்பு வேண்டும் என்றால், அது வந்து ஜூலையும் ஜூவை விட ஜூலெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். கோயிலில் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். கோயில் என்பது யானைக்கான விழிப்புணர்வு மையம். எதுக்கு கோயிலில் யானைன்னு கேட்பானுங்க, இதுக்கு தாண்டான்னு சொல்லணும் நம்ம. இல்லை, அதுக்கு இப்போ இந்த தெய்வானி சம்பவத்துக்கு பிறகு நிறைய பேர் சொல்கிறாங்க, கோயிலில் யானைலாம் ஃபஸ்ட்டு ஒழுங்காக பராமரிக்கிறீங்களா, இந்த கோயில் யானைகள்லாம் ஒழுங்காக புத்துணர்வு முகாம் பண்ணுறது இல்லை. அதுக்கு வரேன் நான். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் போட்டு இந்த ரூல்ஸ் எழுத வாங்கிட்டேன் 2021. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த ரூல்ஸில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். யானைகளை கோயிலுக்கு உள்ளே வரணும்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ரூமில் போட்டு அடையக்கூடாது. இது கோயிலுக்கு எப்போ வரணும்னா பூசைக்கு மட்டும்தான் வரணும். இல்லை கோயில் விட்டு வெளியே ஒரு தோப்பில் கட்டி வை, அதுக்கு ரூஃபு, அதுக்கு அந்த ரூல்ஸ் மேனகா காந்தியும் போயிட்டான் எழுதுனால, மேலே கூரை போடுங்கள், இத்தனை அடியில் கூரை இருக்க வேண்டும், யானை குளிப்பாட்ட ஷவர் இருக்க வேண்டும். வனத்தில் ஷவர் உள்ள குளிக்குது யானை. இல்லாத முட்டாள்தனமான விஷயங்கள். யானைக்கு அங்குசம் உபயோகப்படுத்த, அங்குசம்ங்கிறது ஒரு 70 கிலோ உள்ள ஒரு யானை பாகன் ஒரு பெரிய யானையை சொல் பேச்சு கேட்கணும். இவன் 70 கிலோ, அது 4000 கிலோ இல்லை 6000 கிலோ. அது சொல் பேச்சு கேட்கணும், ஏதாவது ஒரு இருக்கணும். குக்கியமாக அந்த குக்கியை போட்டு தூக்கணும், டக்குனு காலை சீசை தூக்கும். அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் டூல் அப்படிமோ.
நாட் டார்ச்சரிங். அது வந்து கொடுமைப்படுத்தும் ஒரு ஆயுதம் அல்ல. குத்தி யானையை கொல்றதுக்கெல்லாம். ஏன்னா அது கணேசன் கையிலே இருக்கு அந்த ஆயுதம். ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இருக்கனால ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக அது யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து அந்த சிஎம் அதுக்கு சின்ன வயசுலேருந்தே அதுக்கு அந்த பயிற்சி கொடுத்துருப்பாங்க சார், அங்குசத்தை வச்சு. ஆமாம், அங்குசத்தை வச்சு அது தூக்கணும். அது சீக்கிரமாக தூக்கும். கம்பியை வச்சு அந்த குச்சை வச்சும் தூக்குறவங்களாம் இருக்காங்க. எல்லாருமே இல்லை, சில யானைகள் முரண்டு பிடிக்கல அந்த மாதிரி பண்ணுவாங்க தவிர அது எல்லாரும் குத்தி அறுபது. இதை வந்து அந்த கேப்டிவ் எலிஃபண்ட் மெயின்டெனன்ஸ் எடுத்துட்டானுங்க. அங்குசமே இருக்கக்கூடாது. பைத்தியம். அன்னைக்கு இந்த ஜாய்மாலாங்கிற யானையை இங்கே ஒரு அறவேக்காடு ஒரு மிருகநல ஆர்வலர் இருக்கான். என்ன அவன் என்ன பண்ணியிருக்கான், ஏதோ பெட்டிஷன் அடித்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அந்த அங்குஸ்தை பிடிங்கிட்டு வந்துட்டான். அங்குஸ்தை பிடிங்கிட்டு வர்றது எப்படின்னா பிரேக்கை பிடுங்குற மாதிரி ஒரு பஸ் டிரைவர்கிட்ட போயிட்டு பிரேக்கை பிடிங்கிட்டு வண்டியை ஓட்டினா எங்கே ஓட்டவும் யார் மேலே ஏற்ற வேண்டியது. அதே தான் இது பைத்தியக்காரத்தனம். இதுதான் அந்த ஓஎம் அந்த கேப்டிவ் எலிஃபண்ட் மெயின்டெனன்ஸ் ரூல் பீட்டாவும் மேனகா காந்தி சேர்த்து எழுதல. இந்த கூத்தெல்லாம் இருக்கு. அதனால கோயில்களில் ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டிருக்காங்க சார் யானைக்கு. அதெல்லாம் அந்த கூத்து அந்த ரூல்ஸ் தான். இந்த ரூல்ஸ்னால ஸ்விம்மிங் பூல் கட்டு. பக்கத்தில் ஆறு இருக்குன்னா ஆற்றுல கொண்டு போய் குளிப்பாட்டிட்டு வரோம், இல்லை குளத்தில் குளிப்பா. எதுக்கு நீ ஸ்விமிங் பூல் கட்டணும்? அதுவும் ஸ்விமிங் பூல் 25 லட்சம் 50 லட்சம் கோயிலையும் கட்டுவானுங்க. ஏன்னா அது பெரிய அமௌண்ட்டில் அட்டிக்கிறது. 50 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு இப்போ தான் 2-3 ஆதீனத்தில் கட்டினானுங்க. 1 கோடி ரூபா 50 லட்ச ரூபாலாம் கட்டியிருக்கானுங்க. ஒரு யானை வந்து 3 மணி நேரம் குளிப்பாட்டணும். அப்போ தான் அந்த யானைக்கு எங்கெல்லாம் உடம்புல வீக்கம் இருக்குது, கால் ஏதாவது கிளாஸ் பீஸ் குத்திக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் எடுத்து போட்டு நெகம் அழுகுதா நெகத்தை செய்ய விடுவானுங்க, கத்தி வச்சு செய்ய விடுவானுங்க. நம்ம நெகம் வெட்டுற மாதிரி இந்த மெனிக்யூர் படிக்யூர்லாம் பண்ணி யானையை வந்து ஸ்பால் ட்ரீட்மெண்ட் தான். அது 3 மணி நேரம் தேய்ச்சி குளிக்கணும். ஒரு பாகனின் கடமை அது. டெய்லி அந்த யானையை 3 மணி நேரம் டெய்லி குளிப்பாட்டணும் 3 மணி நேரம். இதுதான் ஒரு பாகனின் கடமை. என்னைக்கு ஷவரை மாட்டினானுங்களோ, இந்த ஆண்டாள் ஒரு அடிக்கடி வீடியோலாம் வரல, ஒரு ராஜேஷ்னு சொல்லிட்டு யானை பாகன் எங்க நம்ம ஸ்ரீரங்கம், அவரும் இவ்வளோ பெருசு இருப்பார், யானையும் இவ்வளோ பெருசு இருக்கும். ஏன்னா 2 பேரும் வாக் போகிறது கிடையாது. அவர் நிறுத்திட்டார் அந்த ரூல்ஸில் இருக்கனால. ஏன்னா வெளியே போனால் ஆசீர்வாதம் வாங்குறாங்க, காசு வாங்க வேண்டியிருக்கு, கொடுத்துட்டு அதை பிச்சைன்னு சொல்லி அந்த ரூல்ஸ் எழுதிட்டானுங்க, பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா இது வந்து ஒரு சமய நம்பிக்கைடா. ஆசீர்வாதம் கொடுத்து அதுக்கு காணிக்கை கொடுப்பது ஒரு சமய ரிலீஜியஸ் பிலீஃப். நடந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே ஒரே இடத்துல ரொம்ப நேரம் ஒரே இடத்துல ஒரு யானை வந்து காலைல ஒரு 5 கிலோமீட்டர், ஈவினிங் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தே ஆகணும். அதுக்கு தான் இந்த யானை பான் இல்லாமல் ஒல்லியாக இருப்பான், நடந்தே போவானுங்க. இப்போ இருக்கும் மேலே உட்காந்துட்டு போகிறான். ஆனால் எவ்வளோ பிரச்சனை யானை யானை மாற்றுவானுங்க. ரெண்டாவது இந்த யானையை ஷவரில் குளிப்பாட்டினீங்கன்னா ஒழுங்காக தேய்ச்சி குளிப்பாட்டுறல. ஸோ யானைக்கு என்ன வியாதி இருக்குது, என்ன கட்டி இருக்குது, ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. ஸோ இந்த மாதிரி பல முட்டாள் விஷயங்களே அந்த சிஎம் அந்த ரூல்ஸ்லேருந்துனால தான் புதுசாக எழுத சொன்னேன். இந்த எழுதின ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னா அதை பண்ணாமல் தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹெச்ஆர்என்சி மேலே குறை சொல்ல முடியுமா? பொன்முடி சொல்ல முடியாது. ஹெச்ஆர்என்சி மேலே சிம்பிளாக அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் தான் பிரச்சனையே இருக்குது. இவனுக்கு ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணியிருந்தானுங்கன்னா. ரெண்டாவது இந்த யானைக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கள் குவாஹாத்தி ஹைகோர்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த யானையெல்லாம் திரும்ப அனுப்புங்கன்னு, அஸ்ஸாமுக்கு அனுப்புங்க. ஏன்னா அந்த பிரச்சனை வந்துச்சு. ஜாய்மலான ஒரு யானை வந்து போய் சொல்லி அது மேலே கேஸ்லாம் போட்டு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் ஒரு கேஸ் போட்டிருந்தானுங்க. குவாஹாத்தி ஹைகோர்ட் அந்த கேஸ் ஆரம்பத்தில் ஓடுது. நான் வந்து நான் ஆவணங்கள் நான் எடுத்து கொடுத்தேன். இது பாரு, இது வந்து டீட்டில் வந்திருக்கு, இந்த யானை எனக்கு திரும்ப வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கான். அப்போ இனிமேல் இந்த தமிழ்நாட்டு யானை இது, ஆனால் நீங்கள் லைசன்ஸ் கொடுக்காம உட்காந்துருக்குது உங்கள் தவறு, லைசன்ஸை கொடுங்கடான்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுத்த ஆவணங்கள்லாம் வச்சு அப்புறம் கோர்ட்டெல்லாம் வாதாடி அஸ்ஸாமில் ஒரு டாக்டர் கே சர்மனா தான் பெஸ்ட்டு டாக்டர், எலிஃபண்ட் டாக்டர், அவர் வந்தார். அவர் ஃபோன் பண்ணோன்னே, முரளி என்ன முரளி எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் தான் பெஸ்ட்டாக பார்த்துக்குங்க யானையை, இவனுக்கு ஏதோ சொல்கிறானுங்கன்னு வந்திருக்கேன் பீட்டாக்காரனுக்கு அதே நல்ல தான் அப்படின்னாரு. ஏன்னா இவர் இதே மாதிரி தான் ஜெய்ப்பூரில் இருக்க யானையெல்லாம் ஒழிச்சு கட்ட பார்த்தாங்க. கோயிலில் வந்து யானைகள் வந்து ஒழுங்காக பராமரிக்கப்படல. இந்த சம்பவங்கள்லாம் வச்சு இந்த சம்பவங்கள்லாம் முன்னிலைப்படுத்தி இந்த கோயில்களில் வந்து இந்த யானைகள் பராமரிக்கல. ஸோ கோயில்கள்லேருந்து யானைகள் எல்லாத்தையும் வந்து திரும்ப எடுத்துக்கணும். இதுதான் உங்களுடைய பிளான். இதுக்கு ஒரு பின்பலமும் இருக்குங்க. சாதாரணமாக நீங்கள் வந்து நாய்க்கு சோறு போடுறேன்னா அவனுக்கு காசு கொடுக்க மாட்டான். என்ன யானையை வந்து நிறுத்த போகிறேன்னா அவனுக்கு காசு கொடுக்க மாட்டான். இந்து கோயில்களில் அதிக அளவு காலடி இருக்கிறது, மக்கள் வர்றாங்க. ஏன்னா கொரியாலாம் பார்த்தீங்கன்னா 85% 90% கன்வெர்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ரிலீஜியஸாக. இந்தியாவில் கன்வெர்ட் பண்ண முடியலை அவங்களால. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோயில்களின் கலாச்சாரம் வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அவன் வேல் குத்துறதும் சரி, அவன் தீ மிதிக்கிறதும் சரி, நம்மளாம் நம்புறதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்துட்டோம். பட் இன்னும் அந்த கீழ்த்தர மக்களுக்கு அது ஒரு பெரிய பிலீஃப். என்ன அவங்களுடைய வாழ்க்கையே தான். ஏன்னா நீங்கள் அழகு குத்துறது, தீ மிதிக்கெல்லாம் போய் அவன் தப்பாக சொல்லுங்கள் 2 அறை விடுவாங்க இடத்துல. என்ன ஸோ அது அவங்களுடைய பிலீஃப். அதனால தான் இந்த நாட்டில் வந்து இன்னும் அந்த ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு இதில் ஐ எம் கோயிங் டு அட்டாக் தி டெம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு லெஃப்டிஸ்ட் ஜார்ஜ் சொரோஸ்ன்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல வெளிநாட்டிலேருந்து. இந்திய கவர்மெண்ட்டை பாதி இந்திய கவர்மெண்ட் எதுவும் பண்ண வேணாம், அதானி அம்பானியும் பார்த்துக்குவாங்க, ஜக்கி வாசுதேவம் எப்படி இந்த அரசை நாசம் பண்ணுறதுன்னு. பட் வெளிநாட்டில் இருக்கவங்க போயிட்டு அந்த மாதிரி நான் இந்து கலாச்சாரத்தை ஒழிக்க போகிறேன்னா அவன் காசு கொடுப்பான். அந்த மாதிரி காசு தான் உள்ளே வருது. அதை வச்சு தான் இதை பண்ணுறானுங்க. கோயிலில் யானை வர்றதுனால யானை பார்க்க கூட்டம் வருது. திருச்சூர் பூரமில் கேரளாவில் பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அது.
அத்தனை யானைகள் நிற்கும், மக்கள் இருப்பாங்க. அந்த யானை அந்த வெளியே வரும்பொழுது அது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமே எல்லாம் கரகோஷம் பண்ணி பாட்டு பாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் இவெண்ட்டாக எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறது, அந்த யானையெல்லாம் எடுத்தா கூட்டம் வராது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற யானைகளை குறி வைக்கிற மாதிரியே கேரளா யானைகளுக்கும் கேரளா யானைக்கு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதில் பார்ட் ஆஃப் இட். நான் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கோர்ட்லலாம். பட் அதுவும் ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே நடக்கிற விஷயம் இதுதான். இதுக்கெல்லாம் இப்போ வந்து ஒன் சைடு ஒரு ஸ்டோரி பாட்டோம். அதாவது இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஒழுங்காக மெயின்டைன் லைசன்ஸ் கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்காம வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. என்றைக்கோ கொடுத்துட்டு இதெல்லாம் நம்ம யானைங்க என்ன நாங்கள் தான் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் பார்க்காதீங்கன்னு சொல்லிடணும். இப்போ அந்த அடுத்த நான் வாங்கின ரூல்ஸ் அதை பற்றி சொல்கிறேன். அந்த ரூல்ஸில் என்னென்னா யானையை தோப்பில் கட்டுங்கன்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது, இப்போ மதுரை மாதிரி இடத்துல 3-4 கோயில் யானை இருக்குது. அந்த பெண் யானைலாம் ஒரு இடத்துல வைங்க. என்ன இதெல்லாம் வந்து சின்னதுலேருந்து சாகுற வரைக்கும் கண்ணி கழியாமல் இறக்குற யானைகள். ஏன்னா கோயிலுக்கு சேவை பண்ணுதுன்னு. ஏன்னா அந்த காலத்தை சொல்லுவாங்கள்ல, மாடை நேர்ந்து விட்டாங்க, பொம்பல் பிள்ளையை நேர்ந்து விட்டாங்க கோயில்லன்னு. அதை அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி இந்த யானைகள் அனாதையாக இருக்கின்றன. இதுகளுக்கு ஒரு குடும்பம் வேண்டும். என்ன வனத்துறைக்கிட்ட 67 யானை தேய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க வச்சு. சார் முதுமலை எல்லா இடத்துலையும் சேர்த்து 67 யானை இருக்குது இன்றைக்கி. ஏன்னா தனியார்கிட்ட 30 இருக்குது, கோயிலில் 30 இருக்குது. அந்த 30 கோயில் தனியார் யானையும் கோயில்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகும். அதுகளும் கோயில் யானைகள் தான். ஸோ அது வந்து 60 50 தான் இருக்கும். நிறையா செத்துருச்சு, 50 கிட்ட இருக்கும். இப்போ இந்த மிருக நொல்ல ஆர்வலர்களுக்கு அப்படின்னா விஷயம் தெரியாமல் இந்த யானைகளை ஒழிக்க பார்க்குறவனுங்க, அவனுக்கு கண் இருக்கிறது அந்த 50 யானைகள் தான். இப்போ வனத்துறையில் 67 யானை இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது. வனத்தில் இருக்கிறது தெரியும், வனத்துறையிடம் இருக்கிறது தெரியாது. இந்த வனத்துறையில் இருக்க யானையில் ஒரு 10 யானை வந்து கும்பிக்கையாக இருக்கும், மற்ற வந்து 57 யானை சும்மா தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் டாக்டர் கேன்னு ஒருத்தர் இருந்தார், கிருஷ்ணமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. யானை டாக்டர் இருக்கல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவார், மருந்து கொடுத்து ட்ரை பண்ணுவார். ஆயுர்வேதம் தான் இன்னும் சிறந்த மருந்து, அலோபதி கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு ஜீனியஸ். அவர் அதாவது காட்டு யானையே போயிட்டு நிறுத்தி, என்ன யானை வந்து உங்கள்கிட்ட ஸ்மெல் பண்ணும், எந்த மிருகமும் உங்களை ஸ்மெல் பண்ணும். நீங்கள் நல்லவராக கெட்டவரா, ஒரு நாய் உங்களை கடிக்குதுன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், இல்லை அது நாய்க்கு கொஞ்சம் வெறி இருக்குன்னு அர்த்தம். இது 2 விஷயம் தான். நல்ல நாய் உங்கள் யாரையும் கடிக்காது, அக்ரெசிவாக இருந்தாலும் உங்களை கடிக்காது, ஏன்னா மோந்து பார்க்கும். அதே மாதிரி யானை துதிக்கையால் உங்கள் மேல் காற்றை ஊதும். ஃபூஃப்னு அந்த ஸ்போர்ஸில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட்டும் போகுது இல்லை, அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லவராக கெட்டவரான்னு அடி போட்டுரும். ஸோ வனத்து யானைகள்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி வனத்து யானைகளை நிறுத்தி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். நம்மலாம் போனோம்னு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாக்டர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஒரு 16 பேரை கொன்ற ஒரு யானையை 17 இடத்துல குண்டடிப்பட்ட யானை சுட்டு கொல்லப்பா அந்த யானையை காப்பாற்றி, ஏன்னா ஒரு மக்கனா யானை அந்த புக்கில் இருக்கும், அதை காப்பாற்றி வளர்த்தவர் இந்த டாக்டர். சாது அவ்வளோ மூர்க்கமாக இருந்த யானை கடைசியில் சாதுவாக இவர் சொல்கிறலாம் கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி தான் அந்த கிரேட்னஸ் ஆஃப் கிருஷ்ணமூர்த்தி. அவர் இருக்கையில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணார். எப்பயுமே 2 குட்டி போட்ட யானை இருக்கும் வனத்துறையில். ஏன்னா அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐ திங்க் நைட்டில் வந்து செயினை அவுத்து விட்ருவாங்க, உள்ளே செயினோடு விடுவாங்க, அது உள்ளே போயிட்டு ஆண் யானையில் கூடி கர்ப்பமாகி வந்து குட்டி போடும். அந்த குட்டிகளை வந்து எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது தவிர இப்போ வந்து நிறையா வந்து யானை குட்டிகள் அனாதை ஆகுது. வனத்தில் வந்து தாயை தவற அது என்ன பண்ணுவானுங்கன்னா, யானையை குட்டியை அம்மாவுடன் சேர்த்து விட்டோம், ஏதாவது ஒரு கூட்டத்தில் கொண்டு விட்டால் குட்டி யானை சேர்த்துக்குங்க. ஏன்னா குட்டி யானை வந்து ஆபத்து கிடையாது, பெரிய யானை தான் சேர்க்க முடியாது. குட்டிகளை வந்து எந்த அம்மாவும் சேர்த்துக்கும், எந்த கூட்டமும் சேர்த்துக்கும். அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு யானை பால் கறந்துக்கிட்டு இருந்தால் இந்த குட்டி யானை தப்பிச்சிடும். ஏன்னா யானைகள் பல குட்டிகளுக்கு, அதாவது சொந்த குட்டின்னு இல்லை, வெளியே இருக்க குட்டிகளுக்கும் பால், அது பேர் அலோ மாதிரி, வெளியே இருக்க குட்டிகளுக்கும் பால் கொடுக்கும், தப்பிச்சுக்கும். அப்படி அந்த எதுவுமே இல்லைன்னா இந்த குட்டி ஒரு வாரம் பின்னாடியே போயிட்டு எங்கேயாவது பசியில் ஒன்று சேர்த்துரும். இவனுக்கு பண்ணுற கூத்தெல்லாம் ஏதாவது ஒரு கூட்டத்தில் சேர்த்து விட்டுட்டு காப்பாற்றிட்டோம் சொல்கிறது. ஏன்னா இவனுக்கு தைரியம் இல்லை கொண்டாந்து வச்சு காப்பாற்றுறது. இவன் கொண்டாந்து வச்சது யானைகளில் 20% கூட உயிரோட இருந்தது கிடையாது. பால் ஊத்துறாங்களே சார், சில யானைகளை கொண்டாந்து அதெல்லாம் ஊற்றி அது கிட்டத்தட்ட சனிக்கிழமையில ஊற்றுற பால் தான் அது. என்ன இந்த செர்லாக்கெல்லாம் ஊற்றுனீங்கன்னா டைஜஸ்ட் ஆகணும். இந்த பால்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. செர்லாக்கெல்லாம் சோயா, முக்காவாசி சோயா வந்து நம்ம குழந்தைகளுக்கே தப்பு கொடுக்கக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கே இந்த தாய்ப்பால் குழந்தைக்கு இந்த செர்லாக் இதெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் முக்காவாசி சோயா, இதெல்லாம் கெடுதல். யூ ஷுட் நாட். அது வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணும்னு இருக்குது அந்த நியதி. ஸோ இந்த குட்டிகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு யானை இருந்துச்சுன்னா பால் கொடுக்குறோம், அது தப்பிச்சிடும். இந்த குட்டிக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி எல்லாமே அதில் தான் வருது. அம்மாட்ட வந்து அனைத்து விதமான சக்தியும் அந்த பால் மூலமாக வருது. அது இல்லாமல் நீங்கள் செர்லாக் கொடுத்துருந்தா அது எங்கே பாதி குட்டியை சாவரே காரணம். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா, இல்லை தெரிஞ்சு முட்டாளாக இருக்கானுங்களா, இல்லை காசு இருக்கா அப்படின்னு பார்க்குறானுங்க. காசு இல்லையா? இப்போ இருக்க யானைகளை பற்றி சொல்கிறேன். 67 யானைக்கு ரேஷன் இருக்குங்க. என்ன ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி இது வாங்கணும், கோதுமை வாங்கணும், அரிசி வாங்கணும், அந்த மில்லட்டுகள் இதெல்லாம் வாங்கணும்னு இருக்கு. அதை திருடி தின்னுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. யார் சொல்றீங்க? வனத்துறையில் இருக்கவங்க. வனத்துறையில் இருக்கவனுங்க பாதி ரேஷனை அடிச்சு வீட்டுக்கு போயிடுவான்.
ஒரு யானைக்கு ஒரு வாரம் கொடுக்குறதுக்கு அதை பிரித்து 2 வாரம் கொடுத்துட்டு பாதியை தள்ளிட்டு போயிடுவானுங்க. அதை எடுத்துட்டு போய் என்ன சார் அவங்க வீட்டில் பர்பஸ்? கோதுமை அரிசியெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணலாமே, இல்லை விற்கலாம் வெளியே. இதெல்லாம் வனத்துறையில் நடக்கும் ஊழல்கள். என்ன இது ஆணித்தரமாக அப்பட்டமாக எல்லாம் தெரிஞ்ச விஷயம், ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேவலமான விஷயம். 67 யானை இருக்குல்ல, அந்த 67 யானைகளில் ஆண் யானைகளை எடுத்து இந்த நான் சொன்னேன்ல தனியாக வைங்கன்னு, ஒவ்வொரு 3 யானையாக, அந்த யானைகளில் ஒரு யானை ஆண் யானை அதில் சேர்த்து வைங்க. ஸோ அதனுடைய வாழ்க்கை பூர்த்தி அடையும். ஒரு பெண் யானையின் வாழ்க்கையை பூர்த்தி அடையும். தமிழ்நாட்டில் தான் 99% எல்லாமே பெண் யானைகள். ஆண் யானையே கிடையாதுன்னு நினைக்கிறேன் கோயிலில் இன்னைக்கு. தனியாட்டையும் கிடையாது. ஏன்னா ஆண் யானை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அந்த டெக்னிக் வந்து அது கேரளா காட்ட தான் இருக்குது. அதை தான் அழிக்க பார்க்குறானுங்க. இது இந்த ஃபாரின் என்ஜிஓஸ் எல்லாம் வந்து என்ன இது வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எழுதியாச்சு. அந்த யானையை அங்கே வைங்க, எல்லாத்தையும் சேர்த்து வைங்க. அதுவும் வந்து பக்கத்தில் ஏதாவது குளிப்பாட்டுற இடம் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இடங்களில் வைங்கன்னு சொல்லி, கோயிலில் காசு இருக்குது, என்ன இடம், ஒரு இடத்த கிரியேட் பண்ணலாம், பெரிய ஒரு குளத்தையே வெட்டலாம், அவனுக்கு எல்லாமே பண்ணலாம். பண்ணி இந்த யானைகளே ஆனந்தமாக வைக்கலாம்னா வைக்க மாட்டேங்குது. நம்ம ஊரில் வந்து எல்லாமே வந்து தலையிலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை எழுதி கொடுத்தாச்சு. அதுவும் நல்ல டாக்டர், தமிழ்நாட்டில் இருக்க சிறந்த டாக்டர்னா கலைவாணன் இன்னைக்கு யானைக்கு. அவரும் அந்த கமிட்டியிலேருந்து அவர்கள் நேற்று கூட முந்தின நாள் கூட என்கிட்ட பேசுகிறாரு. சார் எங்கள் என்ன சார் இந்த யானையை தூக்க பார்க்குறாங்க சார் அப்படி இப்படிங்கிறார். என்ன இந்த யானையை கோயிலை விட்டு தூக்கி வேற எங்கேயோ காப்பாற்றுக்கு அனுப்ப போகிறாங்கன்னு அவர் வருத்தப்படுறாரு. இல்லை சார் இங்கே இருந்து அவர் தான் சொல்கிறது, இதெல்லாம் அந்த விழிப்புணர்ச்சி எல்லாம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணன். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணாலே அவர் சொல்லுவான், டேய் அறிவு கட்டத்தனமாக பண்ணாதீங்கடா, குளத்தை வெட்டி செவரை போட்டு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதுவும் இந்த கோயிலெல்லாம் போய் நீங்கள் ஏதாவது சொன்னீங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கல் கட்டாந்தரையாக இருக்குது, இது வேணா காங்கிரீட் இருக்குது, அதில் யானை படுத்தா கொஞ்ச நாளில் வந்து எங்கேயாவது சைடில் தேய்ச்சி புண்ணு வந்துடும், சைட்லலாம் புண்ணு வந்தால் போகாது, ஏன்னா திரும்ப அதே இடத்துல படுக்கிறனால அந்த புண்ணு ஆறாது. நிறைய யானைக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்தியா, தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா இடத்துலையும். ஸோ அவர் மணலை போட்டு விடுங்கடா, அது சாஃப்டாக இருக்கும்னா அந்த மணலை போடுறதுக்கு 6 வருஷம் எடுத்துக்கிட்டாங்களாம். இதே நேரத்தில் காங்கிரீட்டை போட்டு 2 பில்டிங்கை எழுத்து பெருசாக பண்ணோன்னா பெருசாக பண்ணிவிட்டு பெருசாக அடிச்சிடுவாங்க. இதுதான் இவங்க பண்ணுறது. சரி, ரெண்டுமே ஊழல் மிக்க சமாச்சாரம் 2 அமைச்சகமும். ஏன்னா 2 அமைச்சகத்தில் அமைச்சராக இருக்கிறவங்களும் ஒன்றும் அப்துல் கலாமோ மகாத்மா காந்தியோ கிடையாது. எல்லாமே ஊழல் மிக்கவர்கள் தான். நீங்கள் எல்லாமே ஊழல் பண்ணுங்கள், என்ன வேணால் திருடுங்க, ஒரு வாயில்லா ஜீவனை ஒழுங்காக பார்த்துக்குங்க. இதுதான் அந்த ரிப்போர்ட். இது இப்போ முடிச்சா இந்த தெய்வானை யானை இந்த சம்பவத்துக்கு பிறகு கோயில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாத்தையும் வந்து இப்போ தெய்வானை யானையை வந்து புத்துணர்வு முகாமுக்கு அனுப்பணும் திரும்ப. ஏன்னா இப்போ வந்து அந்த யானை வந்து அதெல்லாம் அனுப்ப நீங்க முடியாது. சொன்னீங்க மன அழுத்தத்தில் போராட்டம் நடக்கும். அனுப்பலாம் முடியாது, போராட்டம் நடக்கும். சொல்லுங்க. இல்ல ஒரு யானைகளுக்கு மன அழுத்தமே கிடையாது அதுக்கு, அது சோகத்தில் இருக்கு போகும். அதை குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? வீட்டில் இருக்கு என்ன ஒரு பொண்ணு, இல்ல அதுக்கு தான் இப்போ புத்துணர்வு முகாம் கொண்டு போனா மற்ற யானைகள் இருக்கும், எல்லா யானைகளும் கூட்டமா பைத்தியம் கொண்டு போய் பிடிச்ச இந்த யானைக்கு கூட்டமா கொண்டு போய் குளிக்க வைப்பாங்க. அது புத்துணர்வு பண்ணணும், அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும், அது நான் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ இந்த யானை இங்கேருந்து அகற்றி கொண்டு போய் வேற எங்கேயும் வைக்கக்கூடாது. ஏன்னா இதனுடைய புகலிடம் வனத்தில் இருக்க வரைக்கும் வனம், அதனுடைய ஃபேமிலி. இங்கே வந்து இதனுடைய ஃபேமிலி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த யானை பாகன், அவனுக்கு ஹெல்ப்பராக இருக்கும் காவடி என்பவன், அதுக்கடுத்து அந்த வீட்டு அந்த கோயிலுக்கு வரும் குழந்தைகள், சில குழந்தைகள் டெய்லி வந்து பாட்டு போகும். யானை ரொம்ப பாசமாக இருக்கும். இந்த மாதிரி பெண்மணிகள், இந்த மாதிரி வயதானவர்கள், அந்த யானை சுற்றி இருக்கவங்க தான் அதனுடைய குடும்பம். இதை குடும்பத்தை விட்டு நீங்கள் இழுத்துட்டீங்கன்னா அந்த யானை இன்னும் மனசு உடைஞ்சு போகும். ஏற்கனவே பாகன் போயிட்டான், அந்த பாகன் ரொம்ப நல்ல பாகனா. அன்றைக்கி டாக்டர் சொல்கிறாரு, சார் நான் வந்து குச்சி எடுத்து காலை தூக்குறத துதிக்கிய தள்ள பார்த்தோன்னா, இல்லை சார் வேணாம் சார்னு எடுத்துருவான் சார். மருந்து போடுறது கூட நான் ஏதாவது கொஞ்சம் ஹாஷாட்டுன்னு, இல்லை சார் சார் மெதுவாக எடுத்து தடை விடுவான் சார். அந்தளவு பாசமாக இருந்த பாகன் சார் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டார் சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குறை நடந்துகிட்டு இருக்கு. நான் அடிக்கடி சவுக்கு சங்கர் பேசுவார், அதில் தான் தூக்கி உண்டால போட்டு உள்ளே வச்சாங்க. அவன் என்ன சொன்னான்னா, இங்கே வந்து ஆட்சி அதிகாரம் வந்து அரசு கையில் இல்லை, அலுவலக கையில் இருக்கு. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இவங்க கையில் தான். சார் நீங்க சொன்னீங்க நீங்க இருக்கிற இங்க இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், பியூரோக்ராட்ஸ் எல்லாமே வந்து நார்த் இந்தியன் ஆஃபீஸராக இருக்காங்க. எல்லாமே யூபிஎஸ்சி படி பார்த்தீங்கன்னா அவங்க கேடர் என்ன கேடரோ அதில் தமிழ்நாடு கேடர் முடியும். அது அவங்க டெபுடேஷன் எங்கே போடுறாங்களோ அங்கே தான். இங்கே தமிழ்நாடு கேடரும் இருக்காங்கல்ல, இங்கே இருக்கவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம சீஃப் இருக்கு, அவர் தமிழ்நாட்டுக்காரர் தானே, முருகானந்தம். அந்த மாதிரி கீ ரோல்ஸ்லையும் அவங்கள போடக்கூடாது. வனத்துறையெல்லாம் கீ, என்வாயர்மெண்டல் கீ அங்கே போடு, ஃபைனான்ஸில் அவங்கள போடு, எல்லா இடத்துலையும் தமிழை போடு. மற்ற தேவையில்லாத இந்த கொசுரெல்லாம் இருக்கும்ல, என்ன அது அந்த மாதிரி இடத்துக்கு அவங்கள போடு. ஏன் இந்த மாதிரி இடத்துல இவங்க இட்ஸ் காட்டல், அவங்க எல்லாமே வந்து இது இன்டர் கனெக்டட். அவங்கெல்லாம் பேட்ச்மேட்ஸு. ஹெச்ஓஎஃப்எஃப் இருக்கார்ல, ஹெட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட், அவர், சுப்ரியா சாகு மேடம், முருகானந்தம் சார் எல்லாம் கிளாஸ்மேட்ஸு. இதைத்தானே சவுக்கு பேசினா, அவன் அரசியலாக பேசுனான். நான் வந்து ஒரு மிருக ஆர்வலராக பேசுகிறேன். அதே கும்பல் தான் இப்போயும் இருக்குது. அவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அது ஒரு யானையை வந்து ரிலையன்ஸ்க்கு அனுப்ப சொல்லி ஆர்டர் போட்டார் இதே ரெட்டி, பிசிசிஎஃப் வாடா. இப்போ பிசிசிஎஃப் இருக்குல்ல, ஆர்டர் போட்டார். நேராக கோர்ட்டில் போய் நான் சொன்னேன், சார் யானை அனுப்ப போகிறாரு. நான் அப்புறம் பெட்டிஷன் போட்டேன்.
அது டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொன்னிச்சு கோர்ட்டு. நான் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி அம்பலப்படுத்தியிருக்கேன். அதுக்குள்ளே அந்த யானை செத்து போச்சு. அவ்வளோ சீக்காக இருக்க யானை இங்கேருந்து வனத்தார அனுப்புனானுங்களாம். என்ன கொடுமை தெரியுமா? அந்த லாரியில் போவேலே செத்துருவாங்க. கண்டிப்பா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு மாதிரி மக்கள் புரட்சியை அடித்து பிரச்சனையாகி அப்புறம் சால்வ் ஆச்சோ, அதே போல் இப்போ யானைகளையும் வந்து ஒரு கும்பல் குறி வைக்கிறாங்க. அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இப்போ நம்ம ஆளும் அரசாங்கம், மினிஸ்டர்ஸ் வருவாங்க, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவேர் ஆகி ஆக்ஷன்ஸ் எடுத்து இருக்கணும். அந்த யானைகளை வந்து காக்கணும்னு சொல்கிறீங்க. நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேற்றுக்கும் நன்றி. Taste Daily. Taste the Daily. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்.